அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் சரோஜா ராமமூர்த்தி அவர்களின் இருளும் ஒளியும் என்ற குடும்ப நாவலை பற்றி பார்க்க போகிறோம். தப்பான அபிப்பிராயத்தினாலும் பொறாமையினாலும் ஒருவர் வாழ்க்கையே கெட்டுப்போகும் என்பதை காட்ட எழுந்த இந்த இருளும் ஒளியும் என்ற நாவல் பெண்மணி ஒருத்தி தன் அன்பு காரணமாக எவ்வளவு தியாகங்களை செய்ய முடியும் என்பதையும் நன்கு காட்டுகிறது. இதில் மொத்தம் 40 பகுதிகள் உள்ளன. ஒரு பதிவில் 5 பகுதிகளாக 8 பதிவில் இந்த நாவலை பார்ப்போம். இருளும் ஒளியும் பகுதி 1. வேதாந்தி. அன்று பகல் எல்லோரும் அடுத்த ஊருக்கு பெண் பார்க்க புறப்படுவதாக இருந்தார்கள். பிரயாணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை ஸ்வர்ணம் கவனித்துக் கொண்டிருந்தாள். பாதி விழிப்புடன் படுத்திருந்த ரகுபதியின் காதுகளில் வீணையுடன் இழைந்து வைந்த மத்தியமாவதி ராகம் விழுந்து பரவசமூட்டியது. மத்தியமாவதியுடன் சரஸ்வதி அநேகமாக பாட்டை முடித்து விடுவாள் என்பது அவனுக்கு தெரியும். படுக்கையில் இருந்து உட்கார்ந்து சோம்பல் முறித்து கொண்டிருக்கும் ரகுபதியின் படுக்கை அறை வாயிற்படியில் சரஸ்வதி வந்து நின்று, அத்தா, இன்றைக்கு கூட என்ன இவ்வளவு தூக்கம்? சாவித்திரியை கைபிடிக்கப் போகும் சத்தியவானாகிய நீ இப்படி சோம்பேறியாக இருக்கலாமாத்தான்? காஃபி ஆறப்போகிறதாம். அத்தை ஒரு பாட்டம் சமையல் அறையில் இருந்து கொண்டு கத்துகிறாள். எழுந்திரு தான், எழுந்திரு. இல்லாவிட்டால் திருப்பள்ளி எழுச்சி பாடினால்தான் எழுந்திருப்பாயோ என்று பரிகாசம் துணிக்க உற்சாகத்துடன் ரகுபதியின் அரை தூக்கத்தை கலைத்துவிட்டாள். ரகுபதி ஆச்சரியத்துடன் சரஸ்வதியின் முகத்தை பார்த்தான். பிறகு, அப்படியானால் நேற்று வந்து போனார்களே, அவர்கள் வீட்டு பெண்ணுக்கு சாவித்ரி என்று பெயரா சரசு என்று கேட்டான். ஆமா அத்தான், புராணத்து சாவித்திரிக்கும் இவளுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அப்பா அம்மாவுக்கு ரொம்ப செல்ல பெண்ணா, பாட்டி ஒருத்திக்கு அருமை பேத்தியா, 4 பேருடன் பிறந்தவளாக இருந்தாலும் தனிக்காட்டு ராணி மாதிரி அதிகாரம் செய்வாளாம் என்றார் சரசு. சரஸ்வதி குறும்புன்னகையுடன் தலைப்பின்னலை கையில் முறுக்கிக் கொண்டே ரகுபதியை பார்த்து இவ்விதம் கூறினாள். ஓஹோ, உனக்கு எல்லாம் தெரிகிறதே சரசு. நான் சொல்கிறேன் என்று கோபித்து கொள்ளாதே. நீ சங்கீதம் பயில்வதை விட்டுவிட்டு ஏதாவது பத்திரிகாலயத்தில் வேலைக்கு சேர்வதானால் இந்த மாதிரி சரடு விடுவதில் அர்த்தம் உண்டு என்றான் ரகுபதி சிரித்துக்கொண்டே. ஐயையோ, சரடா? இல்லையத்தான், நிஜமாகத்தான் சொல்ற. பெண்ணின் தகப்பனாரே அத்தையிடம் தன் பெண்ணை பற்றி பிரதாபங்களை வாயுகோயாமல் அளந்து கொண்டிருந்தார் என்றாள் சரஸ்வதி. அவர்கள் இருவரும் மேற்கொண்டு தொடர்ந்து வம்பளப்பதற்கு முடியாமல் அடுப்பங்கரையிலிருந்து அதிகாரத்துடன் ஒரு குரல் அவர்கள் இருவரையும் அதட்டியது. சரசு, பேச ஆரம்பிச்சா ஓய மாட்டியே நீ. அவனும்தான் என்ன பாட்டு பைத்தியம், பேச்சு பைத்தியமும் கூட என்று அத்தை ஸ்வர்ணம் அதட்டினாள். சரஸ்வதி மாடிப்படிகளில் மெதுவாக இறங்கினாள். சிந்தையறிந்து வாடி செல்வக்குமரன் சிந்தையறிந்து வாடி என்று பாடிக்கொண்டு அத்தானை பார்த்து கலகலவென்று சிரித்தாள் அந்த பெண் சரஸ்வதி. சிரிப்பில் சேர்ந்து கொண்ட ஸ்வர்ணம் சரஸ்வதியின் அருகில் வந்து வாஞ்சையுடன் அவள் தலைவியை தடவி கொடுத்தாள். பிறகு, சரசு, நீ என்னதான் உன் அத்தானுடன் கபடம் இல்லாமல் பழகினாலும் பிறர் தவறாக நினைப்பார்களம்மா. போகிற இடத்துலெல்லாம் நீ பேசாமல் இருக்கிறதில்ல. இந்த காலத்தில் நல்லது எது கெட்டது எது என்பதை யார் ஆராய்ந்து பார்க்கிறார்கள்? நான் சொல்கிறேன்னு கோபிச்சு கொள்ளாதே சரசு என்றாள் ஸ்வர்ணம். சரஸ்வதி அன்புடன் அத்தையை ஏறிட்டு பார்த்தாள். நான் தான் உங்க கூட பெண் பார்க்க வரப்போகிறதில்லை அத்தை, நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று கவனமில்லாமல் கேட்டாள். ஸ்வர்ணத்தின் கண்களில் நீர் நிறைந்து விட்டது. துஷ்டத்தனம் செய்யும் குழந்தையை தாய் அதட்டியதும் அதன் பிடிவாதம் அதிகமாவதைப் போல் இருந்தன சரஸ்வதியின் பதிலும் செய்கையும். உன்னை நான் என்ன சொல்லிட்டேன் சரசு? லட்சணமா கன்னி பெண்ணாக நீ என்னோட வராம
அழகாக இருக்கிறது. நான் ரகுவை அழைச்சி போய் அவர்களை எதிரில் நிறுத்துறது. நீ வராவிட்டா பாட்டு பரிசையைத்தான் யார் நடத்துறது? போ போ, புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்து கொள் போ என்று உரிமையுடன் சரஸ்வதியை அதட்டினாள் ஸ்வர்ணம். அது என்னவோ வாஸ்தவம். அத்தான் ஒரு பாட்டு பைத்தியம் என்று தெரிந்த சரஸ்வதி பெண் பார்க்க போகும் இடங்களிலெல்லாம் ஒரு சிறிய சங்கீத பரிசையே வைத்து விட்டால் எனலாம். சில பெண்கள் 60 கீர்த்தனங்கள் பாடம் என்று சொல்லிவிட்டு சா பா வித்தியாசம் தெரியாமல் விழித்தார்கள். சிலரின் சங்கீதம் ஒரே சினிமாமயமாக இருந்தது. கச்சிதமாக 4 பாட்டுகள் பாடுகிறேன் என்று அதுவரையில் பார்த்த பெண்கள் யாரும் முன்வரவில்லை. சரஸ்வதி ஒரு தினம் விளையாட்டாக ரகுபதியிடம், அத்தான், உனக்குத்தான் வீணை வாசிக்க தெரியுமே, சங்கீதமே தெரியாத பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொண்டு விடேன், பிறகு நீயே பாடம் கற்றுக் கொடுத்து விடலாம் என்று சொன்னாள். ஆமாம், கல்யாணம் ஆன பிறகு பிள்ளைகள் மாமனார் வீட்டில் இருந்து கொண்டு மேற்படிப்பு படித்து பாஸ் செய்கிற லட்சணத்தை போலதான் இதுவும் இருக்கும் என்றால் அத்தை ஸ்வர்ணம் சிரித்து கொண்டே. அத்தானுடைய சுபாவம் அப்படி இல்லை அத்தை, அவனுக்கு லட்சியம் ஒன்று தான் முக்கியம் என்றாள் சரஸ்வதி. படுக்கையில் பாதி திறந்த விழிகளுடன் பழைய நினைவுகளில் மனதை இழைத்து விட்டிருந்த ரகுபதிக்கு பளிச்சென ஞாபகம் வந்தது இந்த சம்பாஷணை. அதோடு யார் லட்சியவாதி, அவனா சரஸ்வதியா என்ற கேள்வியும் எழுந்தது. எப்படி பார்த்தாலும் தன்னை விட ஒருபடி மேலாகவே கண்டான் அவளை. நல்ல சங்கீத ஞானமும் நிறைந்த சாரீர சம்பத்தும் பெற்றவள் அவள். அழகில் மட்டும்தான் குறைந்தவளா? தாழம்பு மேனையும் சுருண்டு அடர்த்தியாக அலைபாயும் கூந்தலும் மருண்ட விழிகளும் குளிர்ந்த உதடுகளும் தாமரை மலர் போன்ற கரங்களும் பெற்று அழகியாகத்தான் இருந்தாள். அதோடு குடும்ப பெண் என்பதற்கு லக்கணமாக விளங்குபவள். உஷக்காலத்தில் வெள்ளி முளைத்திருக்கும் போது எழுந்து முகம் கழுவி பொட்டிட்டு சுவாமிக்கு விளக்கேற்றி வீணையுடன் இழையும் மெல்லிய காலில் பாட ஆரம்பித்து விடுவாள் அவள். அவள் பாட்டை கேட்ட பிறகுதான் அந்த வீட்டில் மற்றவர்கள் எழுவார்கள். எனினும் ஒரே ஒரு குறை அவளிடம், அதுவும் ரகுபதியால் ஏற்பட்ட குறைதான். பாலியத்தில் ரகுபதியின் மாமன் மகளாகிய சரஸ்வதியும் அத்தான் ரகுபதியும் ஒன்றாக விளையாடிய போது ரகுபதி விளையாட்டாக பின்புறம் வந்து அவள் கால்களை இடறிவிட்ட போது சரஸ்வதி விழுந்து விட்டாள். சாதாரண விளையாட்டு வினையாகி ஒரு கால் எலும்பு முறிந்து நிரந்தரமான ஊனம் ஏற்பட்டுவிட்டது. அந்த குறை சரஸ்வதியின் மனதிலும் அழியாத வடுவை ஏற்படுத்திவிட்டது. என்னதான் அழகாக இருந்தாலும், என்னதான் சங்கீதம் தெரிந்திருந்தாலும் ஊனம் ஊனம்தானே. ரகுபதியும் பெரியவனாகிய பிறகு தான் தவறுதலாக செய்துவிட்டதை நினைத்து வருந்தியிருக்கிறான். இசைக்கும் கலைக்கும் என் வாழ்க்கையை அர்ப்பணித்து விடுகிறேனத்தான், எனக்காக நீ ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் என்று சரஸ்வதி ரகுபதிக்கு எவ்வளவோ முறைகள் தேறுதல் கூறியிருக்கிறாள். ஆனால் ஒவ்வொரு தினமும் சரஸ்வதி உள்ளமுருகி பாடும்போதெல்லாம் ரகுபதி இந்த பழைய சம்பவத்தை நினைத்து கொண்டு இயங்குவான். தானே அவளை மணந்து கொண்டு விட்டால் அவளிடம் இருக்கும் குறையை பாராட்டாமல் இருக்க முடியும் என்று நினைத்து அவளிடம் அவன் அதை பற்றி சொன்னபோது அவள் ஒரு குழந்தையைப் போல் கபடமில்லாமல் சிரித்தாள். வெண்கலமணி ஒலிப்பது போல் கலகலவென்று சிரித்துவிட்டு, அத்தான், பாவம் செய்தவர்கள் பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டியது அவசியம்தான். விளையாட்டாக நேர்ந்து விட்டதற்காக உன் வாழ்க்கையை பாழாக்கி கொள்ள வேண்டுமா? 4 பேர் எதிரில் நொண்டி பெண்ணை மனைவி என்று அழைத்து செல்ல வேண்டுமா? உனக்கும் எனக்கும் என்று இந்த சகோதர அன்பே நிலைத்திருக்கட்டும் அத்தான் என்று பெரிய வேதாந்தியைப் போல் கூறிவிட்டாள் சரஸ்வதி. இந்த பதிவை கேட்டு ரகுபதி ஒன்றும் பேச முடியவில்லை. வாத பிரதாபங்களுக்கு இடமில்லாமல் அவள் அளித்த பதில் ரகுபதியின் தாய் ஸ்வர்ணத்தை கூட பிரமிக்க செய்துவிட்டது. அத்துடன் அவர்கள் அந்த யோசனையை கைவிட்டு விட்டார்கள். ரகுபதிக்கு வேறு இடத்திலிருந்து ஜாதகங்கள் வர ஆரம்பித்தன.
இரண்டொரு இடங்களுக்கு போய் பெண் பார்த்தும் வந்தார்கள். இந்த பேட்டி படவங்களில் ஒன்றுதான் அன்று நடைபெறவிருந்தது. அதற்குத்தான் இத்தனை அமர்கலமும். பகுதி 2. மாமியார் நாட்டுப்பெண். இதே மாதிரி அன்று அதிகாலையிலிருந்து சாவித்திரியின் வீட்டிலும் கேலி பேச்சும் சிரிப்பும் நிறைந்திருந்தன. பிள்ளை வீட்டார் பெண் பார்க்க வரப்போகிறார்கள் என்று அறிந்து ஒவ்வொருவரும் ஆடி ஓடி குதூகலத்துடன் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். சாவித்திரி நொடிக்கு ஒரு தரம் நிலை கண்ணாடியின் எதிரில் நின்று தன்னை கவனித்துக் கொள்வதில் முனைந்திருந்தாள். சாவித்திரியின் தாய் மங்களம் வழக்கமாக தன் மாமியாருக்கு பயப்படுகிறவர்கள் கூட அன்று தானும் கூடிய விரைவில் மாமியார் ஆகப் போகிறோம் என்கிற பெருமிதத்தில் சற்று இறைந்தே பேசிக்கொண்டிருந்தாள். சாவித்திரியின் தங்கை சீதாவுக்கு தான் வீட்டிலே அதிகம் வேலைகள் காத்து கிடந்தன. சரசரவென்று மாடிக்கும் கீழுக்கும் ஹாலுக்கும் காமரா அறைக்குமாக தன் மேலாடை பறக்க திரிந்து கொண்டிருந்தாள் அவள். பெண்ணுக்கு கல்யாணம் என்றால் தாய்க்கு தான் அதில் பெருமையும் பங்கும் அதிகம் என்று கூறலாம். பிள்ளை வீட்டார் வந்து சாவித்திரியை பார்த்து தம் சம்மதத்தை அறிவிப்பதற்கு முன்பே மங்களம் பெண்ணுக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசைகளை பற்றி தன் கணவர் ராஜமையரிடம் பேசினாள். மாப்பிள்ளைக்கு தீபாவளிக்கு வைர மோதிரம் போடுவதாக சொல்லிவிடுங்கள். இப்போது சாவித்திரிக்கு கணிசமாக 4 வளையல்கள் செய்தாக வேண்டும். மோதிர செலவையும் சமாளிக்க முடியாது. அப்புறம் சம்பந்திகள் எதிரில் வழவழவென்று பேசிவிடாதீர்கள் என்றார் மங்களம் காப்பியை ஆற்றிக்கொண்டே. ராஜமையர் என்று தலையாட்டினார். அவருக்கு பதில் சாவித்திரியின் தமையன் சந்துரு பேச ஆரம்பித்தான். உன் பொண்ணுக்கு தான் ஒரு ஜதை வளையல்கள் குறைவாகவே இருக்கட்டும் அம்மா. மாப்பிள்ளைக்கு இப்பொழுதே மோதிரம் போட்டு விடலாம். 4 பேருக்கு தெரிந்து எந்த மரியாதையும் செய்தால் நன்றாக இருக்கும் என்றான் சந்துரு. அந்த வீட்டில் தனக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்கக்கூடாது என்கிற சுச்சியை சேர்ந்தவள் சாவித்திரியின் பாட்டி. ஆகவே ரொம்ப நன்றாக இருக்கிறதே. கல்யாணம் பண்ணுற குழந்தைக்கு கை நிறைய வளையல்கள் வேண்டாமாடாப்பா என்று கேட்டாள் பாட்டி. இவ்வளவு வாத பிரதிவாதங்களுக்கும் ராஜமையர் தலையை கூட அசைக்காமல் சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கம்பீரமாக புன்னகை செய்து கொண்டு படுத்திருந்தார். குடும்பத் தலைவர் என்கிற அந்தஸ்து எவ்வளவு பொறுப்பு வாய்ந்தது என்பதை நினைத்து அவர் யோசனையில் ஆழ்ந்திருந்தார் என்று கூறலாம். வீட்டிலே கல்யாண சீர்வரிசைகளை பற்றி ஒவ்வொருத்தர் அபிப்பிராயம் ஒவ்வொரு விதம் இருக்கிறது. பணச்செலவை எப்படியோ சரிகட்டி சமாளிக்கும் திறம் அவரிடம்தானே இருக்கிறது. அதை பற்றி யாராவது நினைத்து பார்க்கிறார்களா? இவ்வாறு எண்ணித்தான் அவர் புன்னகை புரிந்திருக்க வேண்டும். ராஜமையர் காப்பி சாப்பிட்ட டவராவையும் டம்ளரையும் எடுத்துக்கொண்டு, மங்களம், ஒன்றுக்கும் உங்கள் அப்பா வாயை திறக்க மாட்டார். வீடு பற்றி எரிந்தா கூட அது என்ன புகைச்சல் என்று கேட்கிறவராயிற்றே என்று கூறிக்கொண்டு விசுக்கென்று சமையற்கட்டுக்குள் எழுந்து சென்று விட்டாள். அதற்கும் ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு ராஜமையர், சீதா, அவர்கள் எல்லோரும் வருவதற்கு 3 மணி ஆகும். அதற்குள் சாவித்திரியின் அலங்காரம் எல்லாம் முடிந்துவிடும் அல்லவா என்று மகளை கூப்பிட்டு விசாரித்தார். சீதா ஏதோ வேலையாக அந்த பக்கம் வந்தவள் தகப்பனார் கேட்ட கேள்விக்கு பதில் கூறாமல் 2 கரங்களிலும் 4 பட்டுப்புடவைகளை வாரி எடுத்துக்கொண்டு அவர் கேட்டதற்கு தலையை மட்டும் அசைத்துவிட்டு அந்த வீட்டு காமரா அறைக்குள் சென்று கதவை தாழிட்டு கொண்டாள். அந்த அறைக்குள் சாவித்திரி பீரோவில் இருக்கும் ஒவ்வொரு புடவையை எடுத்து மத்தியானம் பிள்ளை வீட்டார் வரும்போது எதை உடுத்து கொண்டால் அழகாக இருக்கும் என்று ஆராய்வதில் முகந்திருந்தாள். அவளிடம் இருந்த 7-8 பட்டுப்புடவைகளில் ஒன்றாவது அவள் மனதுக்கு பிடித்ததாக இல்லை. கடையிலிருந்து வாங்கும்போது என்னவோ அந்த புடவைகளை ஆசையுடன் தான் வாங்கி கொண்டாள். நாழிக்கு ஒரு மோஸ்தரும் வேலைக்கு ஒரு அலங்காரமாக மாறி மாறி வரும் புடவை ரகங்களை பார்த்தபோது அந்த புடவைகள் அவளுக்கு பழைய ரகங்களாக தோற்றமளித்தன. சலிப்புடன் அவள் பீரோவை சட்டென்றும் பட்டென்றும் மூடும்போது
சீதா கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். கையில் இருந்த புடவைகளை சோபாவில் போட்டுவிட்டு, எதையாவது சீக்கிரம் நிச்சயம் பண்ணு சாவித்திரி, எனக்கு கொல்ல வேலை காத்து கிடக்கு என்று கூறினாள் தங்கையிடம். சாவித்திரியும் சீதாவும் உடன் பிறந்த சகோதரிகளாக இருந்தாலும் குணத்தில் ஒருவருக்கொருவர் அதிக வித்தியாசத்தை படைத்தவர்கள். எவ்வளவு ஆடை ஆபரணங்கள் இருந்தாலும் சாவித்திரியின் மனம் போதும் என்று ஒப்புக்கொள்ளாது. சீதாவுக்கோ சாதாரண வாயில் புடவை இருந்தால் போதும். இருவருக்கும் பெற்றோர்கள் ஒரே மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்கி அளித்திருந்தாலும் சீதாவின் பொருள்கள்தான் சாவித்திரிக்கு பிடித்தமையாக இருக்கும். சாவித்திரி சோஃபாவில் கிடந்த புடவைகளை புரட்டி பார்த்தாள். தன்னுடையவையாக இருந்தால் நலுங்கிவிடுமே, மடிப்பு கலைந்து விடுமே என்று யோசனை செய்திருப்பாள். சீதாவின் புடவைகள் தாமே அவை. அவைகள் எப்படி போனால் என்ன? புடவைகளை இப்படியும் அப்படியும் புரட்டி பார்த்துவிட்டு, ஏண்டி, இந்த கனகாம்பர கலர் கிரே புடவையை உடுத்துக்கொள்கிறேன், நீயும் இதைத்தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாயா என்ன என்று கேட்டால் சீதாவை பார்த்து சாவித்திரி. பெண் பார்க்க வருவது உன்னைத்தானே தவிர என்னையல்ல சாவித்திரி. உனக்குத்தான் தெரியுமே எனக்கு இந்த பகட்டான புடவையெல்லாம் பிடிக்காதுன்னு என்று சாவதானமாக பதிலளித்த சீதா தான் பொறுக்கி எடுத்த புடவையை வைத்துவிட்டு மற்றவைகளை திரும்பவும் பீரோவில் அடுக்கி வைப்பதற்கென்று தன்னுடைய அறைக்கு திரும்பினாள். இதற்குள்ளாக சமையலறையில் சிறு பூகம்பம் ஒன்று ஏற்பட்டது என்று கூறலாம். ஜபமாலையை உருட்டி கொண்டு உட்கார்ந்திருந்த பாட்டி தன் நாட்டு பெண் மங்களத்தை பார்த்து திடீரென்று ஒரு கேள்வி கேட்டாள். என்ன உயர்வு என்று இந்த வரனை நிச்சயம் பண்ணியிருக்கிறீர்கள்? பிள்ளைக்கு வேலை இல்லையாமே, சொத்து இருந்துட்டா போதுமா? புருஷனா லட்சணமாக வேலை பார்க்காம பொழுது விடிந்து பொழுது போனால் வீட்டை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு கேட்க சகிக்கலையே என்று பாட்டி கோபத்துடன் கூறிவிட்டு வேகமாக ஜபமாலையை உருட்டினாள். மங்களத்துக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. அந்த நாளில் ராஜம்மையர் உத்தியோகம் பண்ணி கிழித்தது அவளுக்கு தெரிந்ததுதானே. இருந்த வேலையையும் ஒரே நாளில் சத்தியாகிரகம் பண்ணி ஜெயிலுக்கு போகிறேன் என்று ஆரம்பித்து ராஜினாமா செய்தவராயிற்றே. பிறகு சீதா பிறக்கிற வரைக்கும் பத்திரிகைகளுக்கு விஷயதானம் செய்தே குடும்பம் நடத்தவில்லையா? மாமியாருக்கு இதெல்லாம் மறந்து போனதை பற்றி மங்களத்துக்கு கோபமும் ஆத்திரமும் ஏற்பட்டன. அடுப்பில் காய்ந்து கொண்டிருந்த நெய்யில் முந்திரி பருப்பையும் திராட்சையையும் போட்டு வறுத்து கொண்டே மாமியாருக்கு பதில் கூறாமல் இருந்தால் மங்களம். உருட்டி கொண்டிருந்த ஜபமாலையை சம்புடத்தில் வைத்துவிட்டு 2 உத்திரணி ஜலத்தை ஆசமணியம் செய்தாள் பாட்டி. பிறகு கூட பிறந்தவங்க எத்தனை பேரா என்று கேட்டால் நாட்டுப்பெண்ணை. இனிமேலும் பதில் கூற முடியாமல் இருக்க முடியாது என்று தெரிந்து, ஒரே பிள்ளைதான், பிக்கல் பிடுங்கள் ஒன்று கிடையாது, தகப்பனார் வேண்டியது சம்பாதித்து வைத்திருக்கிறார், பிள்ளைக்கு சங்கீதம் என்றால் ரொம்ப ஆசையா, சீக்கிரத்திலே சங்கீத பள்ளிக்கூடம் ஒன்று ஆரம்பிக்கப் போகிறானா என்றாள் மங்களம். பாட்டு பள்ளிக்கூடம் வைப்பது ஒரு உத்தியோகமா? போகிறதே, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு புத்தி. 1000 கொட்டி பரீட்சை பாஸ் பண்ணிவிட்டு செருப்பு கடை வைத்து சம்பாதிக்கிறேன் என்று ஆரம்பிக்கவில்லையா? நம்ம சுப்பிரமணியின் பிள்ளை குண்டு கருமோ கருமோ என்று தலையில் 2 போட்டுக்கொண்டாள் பாட்டி. பாட்டிக்கு வயசு 70 ஆனாலும் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் தனக்கு தெரியாமல் நடக்கக்கூடாது என்கிற எண்ணம் வாய்ந்தவள். பிள்ளைகளை வளர்த்து பெரியவர்கள் ஆக்கியாயிற்று. பெண்களும் புகுந்த வீட்டுக்கு போய்விட்டார்கள். பேரன் பேத்திகள் வீடு நிறைய இருக்கிறார்கள். செய்த வேலைகள் போதும், இனி ஓய்வு பெறலாம் என்கிற எண்ணம் பாட்டிக்கு கிடையாது. நாம் ஒன்றிலும் தலையிடக்கூடாது, கிருஷ்ணா ராமா என்று காலத்தை ஓட்ட வேண்டும் என்று பாட்டி அநேக முறைகள் மனதை வைராக்கியத்துக்கு இழுத்து வைத்திருக்கிறாள். அந்த வைராக்கியம் அரை நிமிஷம் கூட நிலைக்காது. மாமியாருக்கும் நாட்டு பெண்ணுக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை பற்றி தினம் சண்டையும் பூசலும் ஏற்படும். இருவரும் நாள் கணக்கில் பேச மாட்டார்கள். ஆனால் பாட்டி சாப்பிடாமல் மங்களம் அந்த வீட்டில்
ஜலபானம் பண்ண மாட்டாள். வயசான மனுஷி என்கிற மரியாதையும் அபிமானமும் தான் காரணம். ராஜமையருக்கு இலை போட்டு பரிமாறும் போதே மாமியாருக்கும் இலை போட்டு விடுவாள் மங்களம். மாமியார் சொன்ன சொற்கள் மனதை வாட்டி எடுத்தாலும் அவருக்கு செய்யும் பணிவிடையில் கொஞ்சம் கூட குறைவீராது. ராஜமையர் எதையும் காதில் வாங்கி கொள்ள மாட்டார். மனைவியை தனிமையில் சந்திக்கும் போதெல்லாம், மங்களம், நீ சாப்பிட்டாயா? உடம்பை கவனித்து கொள்ளாமல் வேலை வேலை என்று பறக்கிறாயே என்று அன்புடன் கடிந்து கொள்வார். ஆமாம், வேலை செய்யாவிட்டா உங்கள் வீட்டில் எனக்கு யார் சோறு போடுகிறார்கள் என்று கேட்பாள் மங்களம். உங்கள் வீடா? அடி அசடே, வீட்டுக்கு நீதானே எஜமானி. நீதானே இந்த கிரகத்தில் அன்னபூரணியாக இருக்கிறாய். நான் கூட உன்னிடம்தானே தேகி என்று வர வேண்டும் என்று கூறி அவள் கரங்களை அன்புடன் பற்றி தம் கைகளில் சேர்த்து கொள்வார். அவருடைய இன்ப ஸ்பரிசத்தில் 1000 வருஷங்களின் கஷ்டங்களை மறந்து விடுவாள் மங்களம். இவ்வித மனஸ்தாபம் மூண்டு எழுந்தாலும் அன்பு நீரால் அத்தம்பதிகள் அதை அணைத்து விடுவார்கள். மேலே பற்றி எறிய வழி இல்லை அல்லவா? அடுப்பில் இருந்த வானிலையை இறக்கிவிட்டு மங்களம் மாமியாருக்கு இலை போட்டாள். பஞ்சபாத்திரத்தில் ஜலத்துடன் நச்சென்று இலை முன்னால் வந்து உட்கார்ந்த பாட்டி, ஆமாம், பிக்கல் பிடுங்கல் இல்லை என்று சொன்னாயே, உனக்கு மாத்திரம் இங்கே என்ன பிடுங்கல்? இந்த வீட்டுக்கு யார் வர காத்து கிடக்காங்க? கூப்பிட்டால் வரப்போகிறார்கள், இல்லாவிட்டால் இல்லை என்று மனஸ்தாபத்தை பாதியில் இருத்த இஷ்டமில்லாமல் தொடர்ந்து ஆரம்பித்தாள். மங்களத்தின் கண்களிலிருந்து பொலபளவென்று கண்ணீர் விழுந்தது. சமையலறை பக்கம் ஏதோ வேலையாக வந்த சந்துரு தாயின் தர்ம சங்கடமான நிலையை உணர்ந்து அவளை ஜாடையாக கூப்பிட்டான். மாப்பிள்ளை வந்து நாளைக்கு பேரமேத்தி எடுக்க போகிற, எதுக்கெடுத்தாலும் குழந்த மாதிரி அழுதுட்டு நிற்கிறியம்மா. பாட்டி சொல்கிறத காதில் வாங்காமல் உன் வேலையை கவனிக்க மாட்டாயா என்று சந்துரு அன்புடன் அவளை கடிந்து கொண்டான். பகுதி 3. பாடத் தெரியுமா? மாலை 4 மணிக்கு சரஸ்வதி, ஸ்வர்ணம், ரகுபதி மூவரும் ராஜமையர் ரயிலடிக்கு அனுப்பியிருந்த மாட்டு வண்டியில் சாவித்திரியின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். வாருங்கள் அம்மா, வாம்மா என்று மங்களம் வாய் நிறைய உபச்சாரத்துடன் கூப்பிட்டு எல்லோரையும் உள்ளே அழைத்து போனாள். இவன்தான் என் மூத்த பையன் சந்திரசேகரன் என்று ராஜமையர் தன் பிள்ளையை வரப்போகும் மாப்பிள்ளைக்கு அறிமுகம் செய்து வைத்தார். இப்படி உட்காருங்க மாமி என்று கூறி சீதா ரத்தின கம்பளம் ஒன்றை எடுத்து விரித்தாள். சரஸ்வதியும் சுவர்ணமும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். சம்பிரதாயப்படி சிற்றுண்டியும் காப்பியும் சாப்பிட்டு முடித்த பின்பு சரஸ்வதி தன்னுடன் கொண்டு வந்திருந்த பையிலிருந்து பழம், பாக்கு, வெற்றிலை, புஷ்ப முதலியவளை எடுத்து ஒரு தட்டில் வைத்தாள். பெண்ணை வர சொல்லுங்கள் மாமி என்றாள் சரஸ்வதி. வீணையை பழிக்கும் அவள் குரல் இனிமையை கேட்டு சந்துரு அடிக்கடி அவளை திரும்பி பார்த்தான். சாந்தமும் அழகும் கொண்ட அந்த முகவிலாசத்தை அவன் இதுவரை பார்த்த எந்த பெண்ணிடத்திலும் கண்டதில்லை என்று நினைத்தான். ஆனால் கருணை வடியும் இந்த முகத்தை எங்கோ பார்த்த ஞாபகம் ஒன்று லேசாக அவன் மனதில் தோன்றியது. எங்கே பார்த்திருக்க முடியும்? போன வருஷம் வடக்கே போய் வந்தானே, அங்கே யாரையாவது கண்டிருப்பானா? சிறிது நேரம் யோசனையில் மூடியிருந்தான் சந்துரு. திடீரென்று ஏதோ நினைவு வந்தவனாக கூடத்தில் மாட்டப்பட்டிருந்த சரஸ்வதி தேவியின் படத்தை பார்த்தான் சந்துரு. அந்த முகத்தில் நிலவும் கம்பீரமும் சாந்தியமும் இந்த பெண்ணிடம் ஏதோ கொஞ்சம் இருக்கிறது. அது போதாதா அவளை எழிலுள்ளவளாக காட்டுவதற்கு? சகலகலா வாணியாகிய சரஸ்வதி தேவியின் கடாட்சத்துக்கு பாத்திரமானவள்தானே இந்த பெண்ணும். வெகு அற்புதமாக வீணை வாசிக்கிறாள். அகத்தின் அழகு முகத்தில் சுடர்விடாதா? அறிவுக்கலை என்பது அலாதியானது அல்லவா? சந்துருவின் கண்களை சரஸ்வதியின் நீண்ட நயனங்கள் சந்தித்து பூமியை நோக்கி தாழ்ந்தன. அவன் தன்னையே விழுங்கி விடுவதை போல் பார்ப்பதை அறிந்த சரஸ்வதி, அத்தா,
பெண்ணை சரியாக பார்த்துக்கொள், பிறகு ஏதாவது குறை சொல்லாது என்று கூறி முருவளித்தாள். சந்துரு சுயநினைவு வந்தவனாக திரும்பி பார்த்தான். சாவித்ரி பெரியவர்கள் எல்லோருக்கும் நமஸ்காரம் செய்துவிட்டு உட்கார்ந்தாள். பெண்ணை நல்லதா ஒரு பாட்டு பாட சொல்லுங்களே மாமி என்றாள் சரஸ்வதி. எங்கள் வீட்டில் யாருக்குமே நல்லா பாட தெரியாதே என்று கூறினாள் சீதா சரஸ்வதியை பார்த்து. தெரியாது, சமைக்க தெரியாது, குடும்பம் நடத்த தெரியாது, பாட தெரியாது, பேச தெரியாது. இந்த தெரியாது என்கிற சொல் எவ்வளவு பேரை காப்பாற்றுகிறது தெரியுமா? பாவம், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது என்று பிறரை அனுதாபப்பட செய்கிறதும் இந்த தெரியாது என்கிற சொல்தான். இந்த வீட்டில் யாரோ பாட்டு கற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு அத்தாட்சியாக அதோ தம்பூர் வைத்திருக்கிறது. ஏன் சார், ஒருவேளை படித்து படித்து எண்ணத்தை புரட்டப் போகிறோம் என்று நீங்கள் பாட்டு கற்றுக்கொள்கிறீர்களோ என்று கேலி புன்னகையுடன் ரகுபதி சந்துருவை பார்த்து கேட்டுவிட்டு சாவித்திரியை குறும்பாக பார்த்தான். சாவித்ரி கோபத்தால் முகம் சிவக்க சீதாவை பார்த்தாள். நாளெல்லாம் வளவளன்னு அரட்டை அடித்து கொண்டிருப்பாயே, இப்போது என்ன ஒரே பேசாமடந்தியா ஆகிவிட்ட நீ என்று கேட்பது போல் சாவித்ரி கோப கண்களால் தன் தங்கையை பார்த்தாள். சீதா அர்த்த புஷ்டியுடன் ஒரு சிரிப்பு சிரித்தாள். அப்புறம் ரகுபதியின் பக்கம் திரும்பி, வீணாக சாவித்திரியின் பேரில் சந்தேகப்படாதீர்கள். நான் தான் இந்த வீட்டில் பாட்டு கற்றுக்கொள்கிறவள். எனக்காகத்தான் தம்பூர் வாங்கியிருக்கிறார்கள். சாவித்திரி அதை தன் விரலாலும் தொட்டதில்லை என்று கூறிவிட்டு கலுக்கென்று சிரித்தாள். அப்படியானால் யாராவது பாட்டு தெரிந்தவர்கள்தான் 2 பாட்டுகள் பாடக்கூடாதா? என்ன சரசு, இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று உட்கார்ந்திருக்கிறாயே? நீதான் பாட. கல்யாண பெண் தான் பாட வேண்டும் என்று எந்த சாஸ்திரத்திலாவது சொல்லி இருக்கிறதா என்று ரகுபதி உரிமையுடன் சரஸ்வதியிடம் கூறினான். பாடித்தான் ஆக வேண்டும் என்றால் கட்டாயம் பாடிவிடுகிறேனத்தான் என்று சரஸ்வதி கூறிவிட்டு சீதாவின் பக்கம் திரும்பி, சீதா, நீ போய் தம்பூரை எடுத்து வாம்மா என்றாள். சரஸ்வதி பாடப்போகிறாள் என்பதை கேட்டவுடன் சந்துருவின் மனம் சந்தோஷத்தில் ஆழ்ந்தது. தம்பூரை மீட்டிக்கொண்டு மெல்லிய குரலில் அவள் பாட ஆரம்பித்ததும் அங்கிருந்தவர்கள் எல்லோரும் மெய் மறந்து உட்கார்ந்திருந்தனர். ஆகா, இவ்வளவு அழகும் சங்கீதம் நாணமும் உடைய பெண்ணை விட்டு அசலில் இவர்கள் பெண் தேடுவானேன் என்று சந்துரு நினைத்து வியந்தான். மங்களமும் இதையே நினைத்து ஆச்சரியப்பட்டாள். கூடத்தில் மாட்டியிருந்த சரஸ்வதி தேவியின் படத்திலிருந்து மானிட உருக்கொண்டு இந்த பெண் வந்து உட்கார்ந்து பாடுகிறதோ என்ற ஐயம் ஏற்படும் நிலையை சிருஷ்டித்து விட்டாள் சரஸ்வதி. அவள் உள்ளம் முருக பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து என்கிற பாடலை பாடியபோது எல்லோர் உள்ளமும் அந்த பக்தி பிரவாகத்தில் லயித்து அதிலே அழிந்துவிட்டன என்று கூறலாம். சரஸ்வதி கச்சிதமாக 4 கீர்த்தனைகள் பாடி தம்பூரை உரைக்குள்ளிட்டு மூடி வைத்துவிட்டு உட்கார்ந்தபோதுதான் எல்லோரும் சுயநினைவை அடைந்தார்கள். நன்றாக பாடுகிறாளே, இந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகிட்டதா என்று மங்களம் ஸ்வர்ணத்தை பார்த்து கேட்டாள். ஸ்வர்ணம் சிறிது நேரம் ஒன்றும் தோன்றாமல் பதில் எதுவும் கூறாமல் உட்கார்ந்திருந்தாள். பிறகு கண்ணீர் திரையிட, இல்லை, அவளுக்குத்தான் பகவான் ஒரு தீராத குறையை கொடுத்துட்டானே என்றாள் ஸ்வர்ணம். சரஸ்வதிக்கு ஏதோ குறை என்று கூறியதும் அங்கிருந்தவர்களுக்கு அது என்னவென்று அறிய அவள் ஏற்பட்டது. அவர்கள் அதை எப்படி கேட்பதென்று யோசித்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் கேளாமலேயே ஸ்வர்ணம் சரஸ்வதியின் கால் ஊனத்தை பற்றி மங்களத்திடம் கூறினாள். மேலும் அவள் அத்தானுக்கு அவளை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற அபிப்பிராயம் இருந்தது. தாயில்லாததால் குழந்தையிலிருந்தே நானும் அவளை வளர்த்துவிட்டேன். அவளுக்குத்தான் கல்யாணம் செய்து கொள்ளவே இஷ்டமில்லையாம். முதலில் எல்லோரும் சம்மதப்பட்டு செய்து கொண்டு விடுவீர்களத்தை, காலப்போக்கில் உங்கள் மனமெல்லாம்
எப்படியோ மாறிவிடும் என்று கூறுகிறாள். அத்தானுக்கு பாட்டு பிடிக்கிறதென்று என்னை கல்யாணம் பண்ணி கொள்கிறான் என்று வைத்த கொள்ளத்தை கொஞ்ச நாளைக்குள் அதுவும் அழுத்துவிடும். போயும் வந்தும் இந்த நொண்டியைத்தானா என் தலையில் கட்டிக்கொண்டு அழ வேண்டும் என்று அவன் மனம் சலித்து போகும். வேண்டாம் அத்தை என்று வேதாந்தம் பேசுகிறாள் சரஸ்வதி என்று சொர்ணம் மங்களத்திடம் கூறினாள். சரஸ்வதி லஜ்ஜையுடன் முகத்தை கவித்து கொண்டு, என்னத்தது, போகிற இடத்துலெல்லாம் என் ராமாயணம் பெருசாக இருக்கிறதே என்று கேட்டாள். ராமாயணம் என்ன? வயசு வந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொடுக்காமல் வைத்திருந்தால் காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ள நினைப்பது எல்லாருக்கும் சகஜம்தானே என்றாள் ஸ்வர்ணம். பெண் வீட்டாருக்கு பிள்ளையை பிடித்துவிட்டது. பிள்ளை வீட்டாரின் அபிப்பிராயமும் ஒன்றாகத்தான் இருந்தது. சாவித்திரியின் சம்மதத்தை சரஸ்வதி அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். கூடத்தில் இருந்தவர்கள் ஏதோ வேலையாக வெளியே சென்றதும் சரஸ்வதி சாவித்திரியின் அருகில் சென்று உட்கார்ந்தாள். பிறகு சங்கோஜத்துடன், என் அத்தானை உனக்கு பிடித்திருக்கிறதா? சொல்லிவிடு, நான் ரகசியமாக இந்த விஷயத்தை அவங்கிட்ட சொல்லிடுறேன் என்று கேட்டாள். சாவித்திரி மெதுவாக தலையை அசைத்துவிட்டு மௌனமாக உட்கார்ந்திருந்தாள். பெண்ணின் மன ஆழத்தை இன்னொரு பெண்ணே புரிந்து கொள்வது கஷ்டம் என்பதை சரஸ்வதி உணர்ந்திருக்க மாட்டாள். சிலர் வெகுளியாக இருக்கிறார்கள். மனதில் ஒன்றையும் ஒளித்து வைக்க மாட்டார்கள். படபடவென்று பேசிவிடுவார்கள். சிலரின் மன ஆழத்தில் என்ன எண்ணங்கள் இருக்கின்றன என்பதையே எவ்வளவு முயன்றாலும் புரிந்து கொள்ள முடியாது. சரஸ்வதி வெள்ளை மனம் படைத்தவள், கபடமில்லாதவள். சூதுவாதிகளுக்கு மனதில் அவளுக்கு இடமே இல்லை. சாவித்திரி வார்த்தைகளையே அளந்து பேசும் சுபாவம் படைத்தவள். உள்ளத்தில் ஏற்படும் உணர்ச்சிகளை அப்படியே முகத்தில் காட்டி ஒரு நொடி பொழுதில் எல்லோரையும் மட்டம் தட்டி விடுவாள் அவள். பேசாமல் மௌனமாக உட்கார்ந்திருக்கும் சாவித்திரியை சரஸ்வதி கேலியாக பார்த்து, இப்பொழுது என்னிடம் ஒன்றும் சொல்ல மாட்டாய், அப்படித்தானே? அத்தானிடமே நேரில் சொல்லப் போகிறாயாக்கும் என்று பெருமூச்சு விட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்றாள். இவ்வளவு நேரமும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த பாட்டிக்கு இப்போதுதான் சந்தர்ப்பம் கிடைத்தது. இது என்னடி அதிசயம்? பெண் பார்க்க வந்தால் அவளை பாட சொல்கிறது தான் கண்டதுண்டு, கேட்டதுண்டு. இங்கே தலைகீழாக பாடாமா இருக்கே. யாரோ ஒருத்தி வருகிறாள், இல்லாத உறவெல்லாம் கொண்டாடி. புருஷா இருக்கிறதையும் பார்க்காம பாட்டு கச்சேரி செய்கிறாள். இதுகளும் பேஷு பேஷுன்னு தலையாட்டுறதுக. நன்றாகவே இல்லை என்று சரளி வரிசை பாட ஆரம்பித்து விட்டாள். ஆனால் அவளை யாரும் சட்டை செய்வதாக தெரியவில்லை. குறை சொல்வதுதான் அவள் கூட பிறந்த குணமாயிற்றே என்று உதறிவிட்டு மேற்கொண்டு ஆக வேண்டியதை கவனிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பகுதி 4. அவளுக்கு அவ்வளவு சுதந்திரமா? பிள்ளை வீட்டார் ஊருக்கு புறப்பட்டு சென்ற பிறகு அந்த வீட்டு சாப்பிடும் கூடத்தில் ஒரே இறைச்சலும் சிரிப்புமாக இருந்தது. எப்பொழுதும் பிறருடைய குற்றங்களையே சிலர் ஆராய்ந்து கொண்டிருப்பார்கள். தங்களிடம் இருக்கும் ஒரு சிறைக்குறை கூட அவர்கள் மனதில் படுவதில்லை. ஆமாம், என்ன பிரமாதமாக வீடு கட்டிவிட்டான். 3/4 அடி சுவர் வைத்து சேற்றை பூசி ஒழுங்கு பண்ணிவிட்டானாக்கும் என்று வாடகை வீட்டில் இருந்து கொண்டே வீடு கட்டுகிறவர்களை படிக்கும் சுபாவமுடையவர்களை நாம் தினமும் சந்திக்கிறோம். எப்பொழுதும் எதற்கெடுத்தாலும் பிறரை பழிக்கும் சுபாவம் உடையவள் சாவித்திரி. எவ்வளவோ அருமையுடன் வளர்க்கும் பெற்றோரிடமே அவளுக்கு குறை உண்டு. அன்று வழக்கம்போல் சாப்பிட்டு கொண்டே ஆரம்பித்தாள் சாவித்திரி. நானும் தான் பார்க்குறேன், அந்த பெண் சரஸ்வதிக்கு என்ன அவர்கள் வீட்டில் அவ்வளவு சுதந்திரம்? வெக்கமில்லாமல் காலை சாய்த்து கொண்டு இவள் பெண் பார்க்க வரவில்லை என்று யார் அடித்தார்கள் என்றாள். ஆமாண்டி அம்மா, நானும் கவனித்தேன். அத்தான்னு வயசு வந்த பிள்ளையோடு என்ன குலாவல் வேண்டியிருக்கிறதே என்றாள் பாட்டி. சாதாரணமாக ஏதாவது அகல்பட்டால் கூட கண், காது, மூக்கு வைத்து பேசுபவளாயிற்றே பாட்டி. பேத்தியிடம் அதிக வாஞ்சை கொண்டவள் அல்லவா? இந்த விஷயத்தில் மங்களத்துக்கும் பாட்டிக்கும் பல தகராறுகளும்
சண்டைகளும் கிளம்புவது அந்த வீட்டில் சர்வசகஜம். சிறு குழந்தை மாதிரி உனக்கு யார் பேரிலாவது ஏதாவது சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். இந்த புத்தியை விட்டுவிடு சாவித்ரி என்று சந்துரு அதட்டி கூறி அவளை கண்டித்தான். என்னடாப்பா அப்படி சொல்லிட்ட? நீ பிரமாதமாக அவளுக்கு பரிந்து கொண்டு கிளம்புகிறாயே என்று வெடுக்கென்று கேட்டு அவனை பொசுக்கி விடுவது போல் நிமிர்ந்து பார்த்தாள் சாவித்ரி. கிளம்புகிறது என்ன? உள்ளத்தை சொன்னால் உனக்கு கோபம் பொத்து கொண்டு வருகிறதே. பிறருடைய குறைகளை பற்றியே நீ பேசிக்கொண்டிருந்தால் உன்னிடம் எவ்வளவு குறைகள் இருக்கின்றன என்பதை உனக்கு ஆராய்வதற்கே பொழுது இல்லாமல் போய்விடும். இனிமேல் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் சரஸ்வதியும் ஒரே வீட்டில் இருக்க வேண்டியவர்கள். இருவரும் ஒருவர் மனதை ஒருவர் அறிந்து பழக வேண்டியவர்கள். அப்படி இல்லாமல் சண்டை பிடித்து கொண்டு நின்றால் நன்றாக இருக்குமா சாவித்ரி என்று இதுவரையில் மௌனமாக இருந்த ராஜமையர் பெண்ணை அன்புடன் கடிந்து கொண்டார். அதிக அவசியம் நேர்ந்தாலன்றி அவர் பேச மாட்டார். தாய்க்கும் தன் மனைவிக்கும் ஏற்படும் மனஸ்தாபங்களை கூட அவர் காதில் போட்டுக்கொள்வதில்லையே. ஒரு குடும்பத்தில் எஜமானனுடைய நிலைமைதான் மிகவும் பரிதாபமானது. ஏனெனில் மாமியார் மருமகள் சண்டையில் யாருக்கு சமாதானம் கூறுவது என்பது மிகவும் கடினமான பிரச்சனை. பெற்று வளர்த்து நான் கஷ்டப்பட்டது எனக்கல்லவா தெரியும். நேற்று வந்தவள் வைத்தது சட்டமாகிவிட்டது இந்த வீட்டில் என்பாள் மாமியார். அன்பும் ஆதரவும் வேண்டும் என்று பெற்றோர் உற்றோரை எல்லாம் விட்டுவிட்டு இவரே கதி என்று வந்திருக்கிறேனே, என் மனசை ஏன் இப்படி புண்ணாக அடிக்கிறீர்கள் என்பாள் மருமகள். பெற்ற தாயும் வாழ்க்கை துணைவியும் குடும்ப தலைவனது அன்புக்கு பாத்திரமானவர்கள். இது கடினமான பிரச்சனை தானே. நாளடைவில் பாட்டியின் சண்டை சச்சரவுகள் சகஜமாகிவிட்டன. மங்களத்தின் மனம் மறத்து போய்விட்டது. 2 வேளை சாப்பாடு ஜீரணமாகிற மாதிரி மாமியாரின் கடுஞ்சொற்களையும் ஜீரணித்து கொண்டால் மங்களம். தாய்க்கு ஏற்பட்டிருந்த சகிப்புத்தன்மையில் ஓர் அணு அளவு கூட சாவித்திரிக்கு இல்லை. அவள் குழந்தை பருவத்தில் பாட்டியும் அம்மாவும் சண்டை பிடித்து கொண்ட போதெல்லாம் பசுமரத்தாணி போல் சாவித்திரியின் மனதில் பதிந்து போயிருந்தது. பாட்டி அம்மாவை ஓட ஓட விரட்டிய மாதிரி தானும் விரட்டினாள். எதற்கெடுத்தாலும் அடம் பிடித்தாள். அதை பாட்டியின் சலுகையால் சாதித்து கொண்டாள். ராஜமையர் சாவித்திரியை கடிந்து கொண்ட பிறகு சிறிது நேரம் எல்லோரும் மௌனமாக சாப்பிட்டு கொண்டிருந்தனர். சாவித்திரிக்கு கோபம் என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டிருந்தார்கள். கடுகடுவென்று முகத்தை வைத்து கொண்டு குனிந்த தலை நிமராமல் அவள் உட்கார்ந்து சாப்பிடுவதை பார்த்த சீதா, யாருக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, எனக்கு சரஸ்வதியை ரொம்பவும் பிடிக்கிறது. சிரித்து சிரித்து கபடமில்லாமல் பேசுகிறாளே என்றாள். உனக்கு யாரைத்தான் பிடிக்காது? எல்லோரையும் பிடிக்கும் என்ற ஆத்திரத்துடன் கூறிவிட்டு சாப்பிடும் தட்டை நக்கென்று நகர்த்தி கொண்டே அவ்விடமிட்டு எழுந்தாள் சாவித்ரி. இதுவரையில் இவர்கள் சச்சரவில் தலையிடாமல் இருந்த மங்களம் சலிப்புடன், என்ன சண்டை இது? சாப்பிட்ற வேலையில் அரட்டடிக்காம ஒரு நாளாவது சாப்பிட்றீங்களா என்று கோபித்து கொண்டாள். அதற்கு மேல் எல்லோரும் கப் சிப் என்று அடங்கிவிட்டார்கள். ராஜமையர் வெற்றிலைக்கு சுண்ணாம்பை தடவியபடி சமையற்கட்டில் வந்து மங்களத்தின் எதிரில் உட்கார்ந்து கொண்டார். சிறிது பொறுத்து, வர வர உனக்கு என்னை கவனிக்கவே அவசியமில்லாமல் போய்விட்டது மங்களம். சாப்பிட்டு கை அலம்புகிறதுக்கு முன்னாடியே தயாராக வெற்றிலை மடித்து வைத்து கொண்டு காமரா அறையில் வந்து நிற்பாயே. இப்போது என்னடாவென்றால் பாக்கு, வெற்றிலை, சுண்ணாம்பு 3ஐயும் தேடி நானே எடுத்து போட்டுக்கொண்டு உனக்கும் தட்டில் வைத்து கொண்டு வந்து நிற்க வேண்டியிருக்கிறது என்று பாதி கேலியாக கூறினார். மங்களமும் பொய் கோபத்துடன் அவரை பார்த்து, நாளைக்கே மாப்பிள்ளை வரப்போகிறான், பிறகு நாட்டு பெண் வருவாள், இன்னும் உங்களுக்கு நான் நடுங்க வேண்டுமா? நடுங்கி செத்ததெல்லாம் போதாதா என்று கேட்டாள். பார்த்தாயா மங்களம், அப்பொழுதே சொல்ல வேண்டும் என்று இருந்தேன். குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏகப்பட்டதாக தர்க்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள்.
அவர்கள் எதிரில் பேச வேண்டாம் என்று பேசாமல் இருந்துவிட்டேன். பிள்ளைக்கும் அவனை சேர்ந்தவர்களுக்கும் சாவித்திரியை மிகவும் பிடித்துவிட்டதாம். என் பெண்ணின் சம்மதத்தை கேட்டுவிடு என்றார் ராஜமையர். மங்களத்துக்கு இப்பொழுது நிஜமாகவே கோபம் வந்தது. சின்ன வயசிலிருந்தே செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டீர்கள் உங்கள் பெண்ணை. நான் என்ன கேட்கிறது அவளை? அவள் ஏதாவது என்னை மதித்து பதில் சொல்வாளா? நீங்களே கேளுங்கள். முதலில் அவளுக்கு பிடித்தாக வேண்டும், அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு பிடிக்க வேண்டும். மங்களம் இந்த வார்த்தைகளை உறக்கச் சொன்னாள். பாட்டியோ பலகாரமெல்லாம் முடிந்து கூடத்தில் ஊஞ்சலில் படுத்து அரை தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தாள். ஆகவே மாமியாரை பற்றி இரண்டொரு வார்த்தைகள் கோபமாக பேச முடிந்தது. நம் காலத்தை போல இல்லையே. பெண் பார்ப்பதற்கு பிள்ளை வீட்டார்கள் போவார்களே தவிர பிள்ளை அவ்வளவாக அழைத்து போகும் வழக்கம் இருந்ததில்லை. பெரியவர்கள் பார்த்து செய்து வைத்த கல்யாணங்களில் 100ல் 96 அழகாகவே அமைந்தன. பிள்ளைக்கு 15 வயசும் பெண்ணுக்கு 9 வயசும் என்று பார்த்து செய்த கல்யாணங்களில் 70 வயசு வரையில் தம்பதியர்கள் அந்யோன்யமாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த காலத்தில் மனசுக்கு பிடித்திருக்கிறதா என்று 1000 தடவை பெண் பிள்ளை சம்மதத்தை கேட்டு நடத்தும் கல்யாணம் 100க்கு 90ல் நான் நீ என்ற சச்சரவுடன் வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்று ராஜமையர் கூறினார். அப்பொழுது சமையலறை பக்கம் வந்த சந்துரு தாயை பார்த்து, ஏம்மா, நீ அப்பாவை முதல்ல பார்த்து தானே கல்யாணம் பண்ணி கொண்டாயா என்று விஷம சிரிப்புடன் கேட்டான். ஏண்டா, எனக்கு என்ன குறைச்சல்? பாட்டி காதில் விழுந்தா உனக்கு பிடித்திருக்கிற சனியை விடுவித்து விடுவாளே. கருப்பாக இருக்கிறேன் என்று தானடா கேலி செய்கிறாய்? யானை கருத்தால் 1000 பொன் என்று சொல்வார்கள். ஆண் பிள்ளை எப்படி இருந்தால் என்ன, புருஷ கம்பீரியம் ஒன்று இருந்தால் போதும் என்றார் ராஜமையர். மங்களம் முகத்தை தோளில் எடுத்துக்கொண்டு, போகிறது, அந்த மட்டும் பழமொழியை சொல்லியாவது ஆறுதல் அடைகிறீர்களே. பிள்ளையும் பெண்களும் என் நிறத்தை கொள்ளாமல் இருந்திருந்தால் உங்கள் பெண்ணுக்கு வரன் தேட காலுக்கு விளக்கெண்ண தான் போட்டுக்கொள்ள வேண்டும் நீங்கள் என்று ஒரு போடு போட்டாள். அதான் நான் கருப்பென்று அந்த நாளில் உன் வீட்டார் என்னை கொஞ்சமாகவா ஏசினார்கள்? உன் அத்தை கூட பலாச்சொலை மீது ஈ உட்கார்ந்த மாதிரி என்று எனக்கும் உனக்கும் பச்சை பூசும்போது பந்தலிலேயே சொல்லவில்லையா மங்களம் என்றார் ராஜமையர். ஐயோ, எனக்கு நாடி ஆகிறது. தடித்தடியாக எதிகள் தின்றுவிட்டு ரேடியோ கேட்க போயிட்டுதுங்களே. போதாகுறைக்கு நீங்கள் வேற எதையாவது பேசிக்கொண்டு என்று கூறிவிட்டு மங்களம் அடுக்கலையை சுத்தம் செய்வதில் முனைந்தாள். பகுதி 5. டில்லியிலிருந்து. கல்யாணத்திற்காக ராஜமையர் விசேஷ ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருந்தார். வீட்டை சுற்றி பெரிய கொட்டார பந்தல் போடப்பட்டிருந்தது. விருந்தினர்கள் தங்குவதற்காகவும் சம்மந்தி வீட்டார் தங்குவதற்காகவும் 2 வீடுகள் வேறு வாடகைக்கு அமர்த்தினர். அந்த ஜில்லாவிலேயே கைத்தேர்ந்த சமையல்காரர்களை ஏற்பாடு செய்தார். சீர்வரிசைகளும் மற்ற ஏற்பாடுகளும் விமர்சையாகவே இருந்தன. இன்னொரு பெண் இருக்கிறாளே, கொஞ்சம் நிதானமாகத்தான் செலவு செய்யுங்களேன் என்று மங்களம் அடிக்கடி அவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். பிரபலமான நாதஸ்வர வித்வானை வரவழைக்க அவர் ஏற்பாடு செய்திருந்தார். மாப்பிள்ளை ரகுபதிக்கு சங்கீதம் என்றால் பிடித்த அதிகம் என்று சந்துரு அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தான். பாட்டு கச்சேரிக்கு நல்ல பாடகராக யாரையாவது அமர்த்தலாம் என்று ராஜமையர் கூறியபோது சந்துரு அவரை தடுத்து விட்டான். எங்கே சரஸ்வதியின் வீணாகானத்தையும் தேனை போல் இனிக்கும் அவள் குரல் இனிமையும் கேட்க விடியாமல் போய்விடுமோ என்கிற கவலைதான் காரணமாக இருக்க வேண்டும். அந்த பெண் கொள்ளை பாட்டு பாடுகிறாளே என்று மங்களம் வேறு கூறினாள். புடவைகள் வாங்கும் பொறுப்பை சாவித்திரியின் இஷ்டப்படி விட்டுவிட்டார்கள். நம் ஜவுளி தினசுகளே 600 ரூபாய்க்கு மேல் போய்விட்டதே. இன்னும் மாப்பிள்ளைக்கு எடுக்கும் ஜவுளிகளையும் நீங்களே வாங்குவதாக ஒப்புக்கொண்டு விட்டீர்களாமே என்று கவலையுடன் மங்களம் ஜவுளி கடை பட்டியலை பார்த்து கேட்டாள்.
பிரமாதம். முதலில் குழந்தைக்கு கல்யாணம் செய்கிறோம். விட்டு தள்ளிதையெல்லாம். செலவை பார்த்தா முடியுமா என்று ஒரே வார்த்தையில் பதில் கூறி முடித்து விட்டார் ராஜமையர். கணவர் வார்த்தையை தடுத்து பேசி அறியாத மங்களம் பதில் எதுவும் கூறாமல் பட்சணங்களுக்கு ஜாமான் ஜாதா மனத்திற்குள் தயாரித்து கொண்டிருந்த போது வாசற்கதவை திறந்து கொண்டு தந்தி சேவகன் உள்ளே வந்து தந்தி ஒன்றை ராஜமையரிடம் கொடுத்துவிட்டு சென்றான். தந்தியை பிரித்து பார்த்தவுடன் அவர் முகம் சந்தோஷத்தால் மலர்ந்தது. சில வருஷங்களாக பார்க்கிற அந்த அவர் சகோதரி பாலமும் அவள் குழந்தையும் வருவதாக செய்தி இருந்தது. பாலம் நாளை காலை வண்டிக்கு வருகிறாராம். மாப்பிள்ளை ராமசேஷாந்தி தந்தி கொடுத்திருக்கிறார். நாத்தனாரும் மதனையும் வருஷ கணக்கில் சேர்த்து வைத்திருக்கும் விஷயங்களை பேசி தீர்த்து விடுவீர்கள் என்று சிரித்துக்கொண்டே கூறிவிட்டு அந்த செய்தியை தாயிடம் தெரிவிப்பதற்காக ஊஞ்சலில் படுத்திருக்கும் அம்மாவை தேடிக்கொண்டு போனார் அவர். நாத்தனார் வரப்போகிறார் என்பது தெரிந்தவுடன் மங்களம் மிகவும் சந்தோஷமடைந்தாள். பாலம் எங்கே வர முடியாதென்று எழுதிவிடுகிறாளோ என்று மங்களம் கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். கல்யாணத்தில் சம்பந்திகளை கவனிப்பது போல் தன்னையும் கவனிக்கவில்லை என்று பாட்டியிடமிருந்து புகார்கள் கிளம்பும். பாலம் வந்துவிட்டாளானால் உன் அம்மாவின் வேலைகளை நீ கவனித்துக்கொள் என்று அவளிடம் ஒப்படைத்து விடுவேன். மாப்பிள்ளைக்கு அவளை முன்னாடி அனுப்ப சொல்லி கடிதம் போட்டு விடுங்கள் என்று ராஜமையரை தினம் தொந்தரவு செய்து வந்தாள் மங்களம். பாலத்தின் கணவர் ஒரு வியாதிக்கார மனுஷர். நல்ல கல்வி ஞானமும் சம்பாதிக்கும் திறமையும் அவருக்கு இருந்த போதிலும் ஆரோக்கிய பாக்கியத்தை இழந்து சதா மருந்து சாப்பிட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். ஆகவே கடந்த 7 வருஷங்களாக அன்பை சொரிந்த தமையனையும் ஆசையுடன் பராமரித்த மதனியையும் தாயையும் மறந்து கணவனுடனேயே பிறந்தகமராமல் தங்கிவிட்டாள் பாலம். 8 மாத குழந்தையாக டெல்லிக்கு போன பத்மா இப்போது 8 வயது குழந்தையாக மாறியிருந்தாள். ஊரிலிருந்து அடுத்த நாள் காலையில் ராமசேஷுவும் பாலமும் பத்மாவும் வண்டியிலிருந்து இறங்கிய போது வீட்டில் உள்ளவர்கள் எல்லோரும் அடையாளம் தெரியாமல் மாறியிருந்தார்கள். வாடியம்மா பாலம், வா பாராமு என்று ராஜமையர் தங்கையையும் அவள் புருஷனையும் வரவேற்றார். பழக்கமில்லாத புது மனிதர்களை பார்த்து பத்மா தாயின் அருகிலேயே நின்று கொண்டிருந்தாள். பத்மா தானே இது, வாடி என் கண்ணே என்று பாட்டி ஆசையுடன் பேத்தியை இழுத்து கட்டிக்கொண்டு அவள் கன்னத்தை வருடினாள். மணி, நீதான் என்ன இவ்வளவு கிழவியாயிட்ட? மாப்பிள்ளை வருவதற்கு முன்னாடியே கிழமாக போய்விட்டாயே மணி என்று பாலம் சந்தோஷத்தில் சொன்ன வார்த்தைகளையே திரும்பி திரும்பி சொன்னாள். இப்படி ஒருவருக்கொருவர் சந்தோஷ மிகுதியில் நேரம் போவது தெரியாமல் நின்று கொண்டே பேசினர். நாத்தனாருடன் எவ்வளவோ பேச வேண்டும் என்று நினைத்திருந்த மங்களம் பிரமித்து போய் பாலத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். என்னம்மா, அத்தையை விழுங்கி விடுவது போல் பார்க்கிறாயே? அத்தை எந்த கடையில் டெல்லியில் அரிசி வாங்கினாள் என்று கேட்க வேண்டும் போல் இருக்கிறதா உனக்கு என்றான் சந்துரு. ஆமாம், பாலம் கொஞ்சம் பருத்து தான் இருக்கிறாள் என்று தலையை ஆட்டி பிள்ளை கூறுவதை ஆமோதித்தார் ராஜமையர். சரி சரி, மணி ஆகிறது. அவளெல்லாம் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ, எழுந்து ஸ்நானம் செய்ய போகட்டும் என்று கூறி மங்களம் உள்ளே சென்றாள். சாப்பாடு முடிந்த பின்னர் பாலம் சாவித்திரிக்காக வாங்கியிருக்கும் வெள்ளி பாத்திரங்கள் புடவைகளை பார்வையிட்டாள். வெள்ளியில் வாங்கியிருந்த குடத்தை பார்த்துவிட்டு, ஆமாம் மணி, குடம் பித்தளையில் வாங்குவதானே, வெள்ளி குடத்திலா சாதாரணமாக நாம் ஜலம் கொண்டு வருகிறோம் என்று கேட்டாள். அது என்னவோ அம்மா, பெட்டியில் தூங்குவதற்காக எத்தனை புடலைகள் நகைகள் பாத்திரங்கள் செய்தாக வேண்டுமோ. அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களை வாங்கிவிட்டு மிகுதி பணத்தை பயனுள்ளதாக செலவழித்தால் எவ்வளவோ நன்றாக இருக்கும். 4 பேர் மெச்சி புகழ வேண்டும் என்பதற்காகவே
பணத்தை இப்படி விரயம் செய்ய வேண்டியிருக்கிறது என்றாள் மங்களம். என்னதான் பணங்காசு இருந்தாலும் நம் கல்யாணத்தின் போதெல்லாம் இந்த மாதிரி டாம்பிக செலவு குறைவாகத்தான் இருந்தது இல்லையா பன்னி? இப்படி கண்டபடி பணத்தை வாரி இறைக்கிறார்கள். சாப்பாட்டு பண்டங்களை அழுக வைத்தும் ஊச வைத்தும் குப்பையிலே கொட்டுகிறார்கள். டெல்லியில் ஒரு கல்யாணம் நடந்தது. தடபுடலாக ஒரே வைபவமாகத்தான் நடத்தினார்கள். வந்தவர்கள் வந்தபடி இருந்தார்கள். ஆனால் அந்த கல்யாணத்துக்காக இரவு பகலாக உழைத்த வேலைக்காரர்களுக்கு நிறுத்துதான் சாப்பாடு போட்டார்களாம். பலகாரங்களை பூட்டி வைத்து ஊசி போன பிறகு எடுத்து கொடுத்தார்களாம். எப்படி இருக்கிறது விஷயம் என்ற ஆத்திரத்துடன் பேசினாள் பாலம். அத்தை, டெல்லிக்கு போன பிறகு நன்றாக பேச கற்றுக்கொண்டிருக்கிறார். அடிக்கடி சட்டசபை கூடங்களுக்கு போவாயாமே அத்தை என்று கேலி செய்தாள் சாவித்ரி. என்னவெல்லாமோ பேசிக்கொண்டிருக்கிறேனே, முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்டு. ஏண்டி சாவித்ரி, உனக்கு வரப்போகிற ஆத்துக்கார் எப்படி இருக்கிறார்? செவப்பா கருப்பா என்று சாவித்திரியை பார்த்து கேட்டாள் பாலம். போத்த, நான் சரியாக கவனிக்கவில்லை என்று வெக்கத்துடன் கூறினாள் சாவித்ரி. பொய்யை பார் பொய்யை, இவள் மனசில்தான் என்ன இருக்கிறதோ. கேட்டுக்கொள்ளத்தை, மாப்பிள்ளைக்கு பாட்டு என்றால் ஆசையாம். இவளை அவர் பாடச் சொன்னபோது இவள் அவரை விழித்து பார்த்தாளே, அப்பொழுது அவர் சிவப்பா கருப்பா என்று தெரியவில்லையா இவளுக்கு என்று கேட்டு சீதா சாவித்திரியை மேலே பேச விடாமல் தடுத்தாள். இந்த வாயாடி கூட என்ன பேச்சு வேண்டியிருக்கிறது என்று கூறிவிட்டு சாவித்ரி சடக்கென்று எழுந்து அப்பால் சென்றாள். இத்துடன் இந்த பகுதி நிறைவடைந்தது. அடுத்து வரும் பதிவில் பகுதி 6 காணலாம். நன்றி, வணக்கம்.